தெரிலடா எனக்கு. அதான் நம்ம பேட்டி கொஞ்சம் நாடுக்கு நான் கொஞ்சம் க்ளோஸில் வந்துடுங்க. வீடியோ தான் கொஞ்சம் வீடியோ தான்டாங்க வேறு வீடியோவில் தானே இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு வச்சுக்கோ இந்த வீடியோ பார்த்தா. உங்கள் பேட்டிங் கேரியரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பேட்டிங் கேரியர் முடிஞ்சிச்சா இல்லை இருக்கா? 4 guys around me, but I am playing very seriously. ஏய் ரொம்ப இதுவாக பண்ணாது. போலிங் போட போனீங்களா? இந்த வீடியோ எவ்வளோ கேவலமாக இருக்கும். பேட்டிங் பை சாம் ஆண்டர்சன் அப்படின்னு போகணுண்டா. உங்கள் 3 பேரும் நான் பேட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து நம்ம பிளேயர் ராஜனை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க நீங்கள்? ராஜன் வந்து சொல்லிட்டேன் யூடியூப்லாம் போட போகிறேன். யூடியூப்பில் போடுறதுக்காக நான் போய் சொல்லி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ராஜன் வந்து ஒரு நல்லா பேட்டிங் ஆடுவான், போலிங் போடலாம் ட்ரை பண்ணுவான், ஆனாலும் போடுவான் ஏதோ. நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இவர் வீடியோ கேம் கூட ஒழுங்காக விளையாட தெரியாது. இது வீடியோ கேமும் ஆட தெரியாது, கிரிக்கெட் ஆட தெரியாது. நம்ம கொஞ்ச நேரம் வந்து பிளேயரோட ஆட்டத்தை பார்ப்போம். பிளேயர் டெட் பால்னு சொல்றாரு. மாதிரி பேட்டிங் ஆடுறதுக்கு அவன் தூக்கு மாட்டின்னு சாவலாம். எனக்கு இனிமே பவுலிங் போடுறதுக்கு அவர் போலிங்கே போடலடா. அவர் இது வரைக்கும் தம்பி இது வரைக்கும் எத்தனை 6 அடிச்சிருப்பாரு? சுமாரா ரோட்லயே ஒரு 6 இதை அடிச்சு. பற்றி என்கிட்ட கேட்குங்க. என்னோட கரியரில் 6 ஆன் த பேக் வந்து ஒரு 24 அடிச்சிருக்கேன். ஆன் த ஃப்ரண்ட் ஒரு 48 அடிச்சிருக்கேன். லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் சேர்த்தா ஒரு 100 மேலே போவேன். நாங்கள் வந்து 6 பற்றி கேட்குறோம். நீங்கள் சாப்பிட்ட பானிபூரி பேல்பூரிலாம் சொல்லுங்கள். இவர் நீங்கள் டைரக்டாக 6 எத்தனை ஆச்சு? நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு மாடல் ஃபிலிம்காக 6 பேக்ஸ் வைக்க போறீங்களாமே? 1 2 3 இன்னொரு 3 தான் இருக்கு. 3 monthsல வந்துடும். இவருக்கு வந்து 6 பேக் வந்து எல்லாருக்கும் இப்படி 6 பேக் வரும். ஆனால் இவருக்கு வந்து 6 பேக் 1 2 பழனி படிக்கட்டு மாதிரி வச்சிருக்கேன். பயணி அப்படின்னா அதான் அங்கே பேட்டிங் ஆடுறாரு. அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். ஷாஹித் கபூர் கிட்ட வா. இதான் ஆங்கிள் பயங்கரமா இருக்கு. இங்க அடிச்சுட்டு போறாடா அது பேர். அதை ஓட்டுறாரு. இந்த ஓட்டுறவர் வந்து இன்னும் 10 இருந்தாலும் சுனாமியே வந்தாலும் கிட்டத்தட்ட அவர் ஓடுறது வந்து 5 மீட்டர் ஸ்பீடு தான். மிக பாட்டி நடக்கிற அளவுக்கு கூட ஸ்பீடாக நடக்க மாட்டோம். மிக அழுத்தமான ஆட்டக்காரர் இவர். டிராவிட் மாதிரி சொல்லலாமே. ரொம்ப நாள் கழிச்சு சேவ் பண்ணியிருக்காரு. பார்க்க கேவலமாக இருக்கு. கொஞ்சம் மூணை கட்டுறீங்களா? இது பேர் உங்கள் மூடை காட்டுறீங்களா ஃபேஸை காட்டுறீங்க? குனிஞ்சா விஷால் பாருங்க ரொம்ப நேரமாக பேட்டை தட்டினே இருக்காரு. யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. பேட்டை உடச்சி அன்ராம்ஸ் போலிங்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை போட்டாரு. இவர் தான் கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லி கையை உடச்சிங்க. கிட்ட எப்படா கிட்ட வரது? நீ கிட்ட வாடா. அவர் ஓடி போகிறார். கிட்ட எடுத்துனாடா. எப்படா கிட்ட எடுத்துறதா? கிட்ட வந்து என் கிட்ட எடுத்துவாடா. இதோ நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறேன் போலிங் போறேன்னு சொல்லிட்டு கையை உடச்சிங்க. அவரு ஒரு கை மட்டும் எல்லா கையும் உடச்சிட்டாரு. அண்ணன் தம்பி ரெண்டுமே உருப்படாத ஜென்மம். பேட் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி திருந்தின்னு இருக்காரு உலகத்தில். மேலே பேலஸில் ஒருத்தர் இருக்காரு. சஞ்சய் ராமசாமி அவர். இவர் தான் வந்து என்னது வெங்கஸ்கர். அவங்க பேர் என்ன? வென்சார்கர். திலீப் வென்சார்கர். இவர் தான் வந்து செலக்ஷன் கமிட்டி போட்டு கொஞ்சம் க்ளோஸாக இவர் பாரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா?